இதுல பாருங்க இதுக்கான தான் காட்டினது. இப்ப இலத்திரங்கள் எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாருங்க. இலத்திரங்கள் right. அப்ப இதுல நீங்க பாக்குறது வோல்டா கலம் என்று சொல்லலாம் அல்லது எளிய மின்கலம் என்று சொல்லலாம். எளிய மின்கலம் என்று ஏன் சொல்றவை என்று சொன்னால் முதல்ல அமைக்கப்பட்ட கலம். இதுக்கு வோல்டா கலம் என்று ஏன் பெயர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வோல்டா என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சபடியா. வோல்டா கலத்துல நேர் முடிவிடமாக இருக்கிறது வந்து செப்பு தகடு, மறை முடிவிடமாக இருக்கிறது வந்து நாகத்தகடு. இங்க மின்பகு பொருள் வந்து மின்பகு பொருளா இருக்கிறது வந்து என்ன, ஐதான சல்பூரிக் அமிலம். இந்த படத்துல வேற இங்க பயன்படுத்த வர அதான் ரைட், ஐதான சல்பூரிக் அமிலம். அடுத்தது இங்க வந்து அனோட்டு வந்து நாகம், கதோட்டு வந்து செப்பு. ரைட். அடுத்தது வந்து இங்க என்ன நாகம் ஒட்சியேற்றம் அடையும். நாகம் ஒட்சியேற்றம் அடையும். ஒட்சியேற்றம் அடைதல் என்று சொன்னால் இலத்திரனை இழத்தல். ஒட்சியேற்றம் அடைதல் என்றால் இலத்திரனை இழத்தல். ரைட். அக்ஸையா சொல்லுவீங்களா ஒட்சியேற்றம் அடைதல் என்றா என்னண்டு? அக்ஸையா தரம் 6 அக்ஸையா ஒட்சியேற்றம் என்னன்னு சொல்லுவீங்களா? அபிநயா அபிநயா தரம் 6. ரைட். திலோஜி ஓம் சார். ஒட்சியேற்றம் என்றா என்ன? இலத்திரனை இழத்தல். அவ்வளவுதான். இலத்திரனை இழத்தல் ஒட்சியேற்றம். இலத்திரனை இழத்தல் ஒட்சியேற்றம். வெரி குட். பாருங்க, இந்த நாகத்துல இருந்துதான் இலத்திரன்கள் வெளிக்கிட்டு ஓடி வருது. அதான் காட்டுறேன், நாகத்துல இருந்துதான் இலத்திரன்கள் வெளிக்கிட்டு ஓடி வருது. சரி, ஆகவே மின்னோட்டம் எங்கே இருந்து ஓடி வரும் என்றால் செப்புல இருந்து, அதாவது இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான திசையில தான் மின்னோட்டம் பாயும். சரியா, விளங்கிட்டு தானே? ரைட். அதான் அதுல இருக்க ஐடியா. ரைட். இது ஒரு இதான் வளமையா நாங்க பாவிக்கிறது. ரைட். அது ஒரு வித்தியாசமான தான் அதை காட்டினேன். இதை பாரு. ரைட். ஒன்று செப்பு தகடு மதுசன், மற்றதுக்கு என்ன பேர்? ஆர் மதுசன். மற்றதுக்கு என்ன பேர்? நாகாத்தகடு சார். வெரி குட். மற்றது நாகத்தகடு. பாத்தீங்களா, இப்ப மதுசன் கனவுல இருந்துருக்கு. ரைட். அப்ப இதுல இருக்கிற மின்பகு பொருள் பாருங்க, என்ன, ஐதான டைல்யூட் சல்புரிக் ஆசிட், ஐதான சல்புரிக் அமிலம். அப்ப எளிய மின்கலத்தை வடிவ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. செப்பு தகடு, நாகத்தகடு, இதுக்கு ஒரு முகவை, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் ஐதான சல்புரிக் அமிலம். பாருங்க, பார்த்த உடனே என்ன இணைச்ச உடனே இங்க மின் குமிழ் ஒளிருது. அப்ப இதுல இருந்து என்ன உருவாகுது? மின் உருவாகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நேர் ரெண்டு போடுவோம். அப்ப செப்பு தகடு நேர் முடிவிடம், நாகத்தகடு மறை முடிவிடம். சரியா, செப்பு தகடு நேர் முடிவிடம்,
நாகத்தகடு மறைமுடிவிடம். கோபிசங்கர் சொல்லுங்க. இதுல கோபிசங்கர் இதுல அனோட்டு எது? வெரி குட். நாகத்தகடுன்னு சொல்லலாம். அனோட்டு வந்து நாகத்தகடு. சரியா? ஆர் மதுசன் இன்னும் சமநிலைக்கே வரையில, இன்னும் படம் எடுத்து முடியல போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு நான் விளங்கல. ரைட். ரதீசன் ஓம் சார். எங்க ரதீசன்? டியூஷன் போட்டேன். தேங்க்ஸ். நான் லக்ஷனா சொல்லுங்க. கதோட்டு எது? சப்பத்தா. செப்புதாடு. யாரு டியூஷன் போற பிரச்சனை இல்லை. வந்து அவர்கிட்ட அவ்வளவு விஷயத்தையும் விளங்கப்படுத்த வேணும். கேள்வி கேட்டு கேட்டு அதையும் விளங்கப்படுத்தி விடணும். யாதிரி விளங்குதோ? ஓம் சார். ரைட். திடீரென்று எல்லாம் இன்றைக்கு கிணறு கண்டு கண்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். ரைட். அப்ப செப்பு தகடு நாகத்தகடு பாத்தீங்க. அப்ப மின்குமல் தொடர்ச்சியா இங்க ஒளிராது. கொஞ்ச நேரத்து தான் ஒளிரும். ம். அப்ப பாருங்க, இங்க வந்து மின்னோட்டம் பாயிர திசையை காட்டிக்கணும். கரண்ட் எப்படி பாயுது? செப்புல இருந்து, செப்பு தகடுல இருந்து நாகத்தகடை நோக்கி மின்னோட்டம் பாயும். அப்ப மின்னோட்டம் எப்படி பாயும் ஜனந்தினி? நாகத்தகடு. செப்பு தகடுல இருந்து நாகத்தகடு. துஷாந்த் கிளாஸுக்கு ஏன் வார இல்ல? துஷாந்த் மைக் ஆன் பண்ணலாம். ஓம் சார். ஏன் கிளாஸ் எழுத வார இல்ல? சார் அந்த கிரிக்கெட் மேட்ச் சார். அது எப்போ முடிஞ்சுது? ஓம் சார் முடிஞ்சது சார். அப்புறம் ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி போட்டு அந்த நடேஸ்வர பள்ளிக்கூடத்தோட மேட்ச் சார். ஓ அதுல 4 டீம் எங்கட பள்ளிக்கூடத்துல எடுத்தது. அதுல ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டு அதுல பெஸ்டான ஆக்கள் எடுத்து சார் 11 பேர் எடுத்து இப்ப நடேஸ்வர பள்ளிக்கூடத்தோட எனக்கு விளையாடுறது ஒரு சார். நாள் லீவு தான் அறிவிச்சது. அன்றைக்கு ஒரு நாள் லீவு தான் அறிவிச்சது. ரைட். அப்ப பாசிட்டிவ் போலண்டா என்ன? நேர் முனைவு. சரியா? நோட் பண்ணுங்க. நேர் முனைவு. செப்பு தகடு நேர் முடிவுறமா இருக்கும். என்ன? நாகத்தகடு மறை முடிவுறமா இருக்கு. செப்பு தகடு நேர் முடிவிடம், நாகத்தகடு மறை முடிவிடம். மீன் பகுப்பொருள் சல்புரிக் அமிலம். பாருங்க, எத்தனையோ தடவை சொல்லுகிறேன். ரைட். ரைட். அப்ப நாகம் வந்து மறை முடிவுறமா இருக்குது. மீன் பகுப்பொருள் ஐதான சல்புரிக் அமிலம். ரைட். இப்ப பாருங்க, படிவ படிவ போட்டு காட்டுறேன். நாகத்துல இருந்துதான் இலத்திரங்கள் வெளிக்கிட்டு வெளியே பாருங்க. மறைன்னு போட்டிருக்கு. இலத்திரங்கள் நாகத்துல இருந்துதான் வெளிக்கிட்டு ஓடின. சரியா? அப்ப நாகத்திலிருந்து இலத்திரன் வெளிக்கிட்டு ஓடுறபடியால் நாகம் என்ன செய்யுது? ஒட்சியேற்றம் அடையுது. இலத்திரன் வெளிக்கிட்டு ஓடினால் அந்த அயன் ஒட்சியேற்றம் அடையும். இலத்திரன் இழந்தால் ஒட்சியேற்றம் அடையும். ரைட். பிரின்சன் ஆம் சார். சொன்னதை திருப்பி சொல்லுங்க அப்ப. நாகத்துல இருந்து இலத்திரன்கள் வெளியேற நாகம் ஒக்சியேற்றம் அடையும். நான் சொன்னேன் அடிக்கடி, உஷாரா இருக்க வேணும். நித்திர வந்தால் எழும்பி நிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அப்ப கரைசல்ல இருக்கிற H+ அயன்கள் என்ன செய்யும் என்றால், இவர் வேண்டாம் என்று கலைச்சு விட்ட இலத்திரனை, இவர் வேண்டாம் என்று விட்ட இலத்திரனை வேண்டும். அப்ப H+ வேண்டினா, H+ வந்து இலத்திரனை வேண்டிச்சுன்னு சொன்னால் ஐதரசன் வாயு வரும். விமன்சியா என்ன சொன்னா? விமன்சியா இயால் பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை. விமன்சியா
சரியா? பாத்தீங்களா? காது கேட்காதவர்களும் வகுப்புல படிக்கணும். விமன்சியா, பின்னேரம் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வரணும் தங்கச்சி. ஏன்னா காது கேட்காததை உறுதிப்படுத்தி பின்னேரம் மெடிக்கல் ரிப்போர்ட்டான வகுப்பு வருது. சும்மா இருக்கிறீங்களா என்ன? கூப்பிடுறேன், கேட்குது இல்ல, உள் வகுப்புல இருக்கு, சும்மா போய் இருக்கிறது. ஆ, சரோஜன், சாரி, சாருஜன், சாருஜன், ஆமாம் சார். திருப்பி சொல்லுங்க. நாகத்திலிருந்து இலத்திரங்கள் வலிக்கிட்டு ம் உச்சி நாகத்திலிருந்து இலத்திரங்கள் வலிக்கிட்டு ஓடும். இலத்திரங்கள் வலிக்கிட்டு ஓடுச்சுன்னு சொன்னால் அந்த செயற்பாட்டை நாங்க சொல்லுவோம் ஒட்சியேட்டா. சரியா? அப்ப கவனிக்கே இல்லை நித்திர நான் சொன்னேன். ரைட், எக்ஸசைஸ் எல்லாம் கையை தூக்குங்க. ரைட், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், இப்படி தூக்கு. ஆ, நித்திரம் புரியல என்ன? ரெண்டு கையும் சேர்த்து தூக்கணும். கவினா, ஹேண்ட்ஸ் டவுன். ரைட், எல்லாம் எழுப்புங்க அப்படி. ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். உடனே சொல்லுது சிட் டவுன். ரைட், நீ விடிய காலத்தை எக்ஸசைஸ் தொடங்கித்தான் வகுப்பு தொடங்க பண்ணும்போது அல்ல, நீ பூனைக்குடி நித்திர வந்த மாதிரி கொள்றியல் இருந்து. ம், நீ டிப்ஸ் அடிக்க விட போற. ரைட், அப்ப இலத்திரங்கள் எங்க இருந்து எங்க வெளிக்கிட போகுது தம்பி துசாந்த்? முடிவத்துல இருந்து நேர் முடிவெடுத்து அதாவது என்னத்துல இருந்து? இல்ல மறையில இருந்து நேரு. நாகத்தகட்டில இருந்து. ஏன் அப்படி எல்லாம் சொல்லுவான்? நாகத்தகட்டில இருந்து வெளிக்கிட போகுது. அப்ப வெளிக்கிட்ட இலத்திரனை வேண்டதுக்கு H பிளஸ் இருக்கிற. அப்ப H பிளஸ் வேண்டினா, ரெண்டு H பிளஸ் வேண்டினா ஐதரசன் வாயு வரும். ரைட், தொடர்ந்து பார்ப்போம். ரைட், அப்ப பாத்தீங்களா இந்த H பிளஸ் வருது, கரைசல்ல இருக்கிற H பிளஸ் வந்து என்ன செப்பு கிட்ட போகுது. அப்ப அந்த இலத்திரனை வேண்ட போறோம். ரைட், இதுல நடக்கிற சக்தி மாற்றம் கேப்பினம். இதுல நடக்கிற சக்தி மாற்றம் போட்டு வைங்க. யார் சொல்லுவீங்க இதுல நடக்கிற சக்தி மாற்றம்? சொல்லுங்க. ரசாயன சக்தி மின்சக்தியாக. வெரி குட். இரசாயன சக்தி மின் சக்தியாக மாறும். சரிங்களா? அப்படி நிறைய விஞ்ஞானிகளை நான் வச்சிருக்கேன். மகிழ்ச்சி. இங்க நடக்கிற சக்தி மாற்றம் இரசாயன சக்தி மின் சக்தியாக மாறும். டினுஷான், டினுஷான் மைக் வேலை, இது வீடியோ வேலை செய்யலையே. டினுஷான், பதுல டினுஷான். ரைட், படிப்பி விலங்குதா படிப்பிக்கிறது? ஆமா சார். ரைட், ஓகே, நல்லது. ரைட், அப்ப பேர் நாங்கள் ரெண்டு வித்தியாசமான ஆகள் எடுத்து வச்சுக்கோம்னு சொன்னால் என்ன சொல்ல வேணும்? ரெண்டு வித்தியாசமான ஆகள். ரைட், இப்ப சஞ்சிகா சொல்லுங்க. அப்ப இதுல நேர் முடிவிடம் என்ன? செப்பு. வெரி குட், செப்பு தகடு. என்ன அரவிந்த் சொல்லுங்க. அனோட் என்ன? நாகத்தாடு. குட். டக்சன் சொல்லுங்க. மின் பகு பொருள் என்ன? அதான் விட. மின் பகு பொருள் என்ன? யாருக்கு தெரியும்? என்ன கெவின் போல் சொல்லுங்க. மின் பகு பொருள் என்ன?
கெவின் போல், யாழ் புனித ஹென்றியரசர் கல்லூரி. கம்சிகன் சொல்லுங்க. சார் H2SO4. வெரி குட். ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதானம் சேர்த்து சொன்னீங்கன்னா சரி. ஐதான சல்பூரிக் அமிலம். சரியா? இந்த ரெக்கார்டை இப்போ ஒவ்வொரு நாள் நான் ரெக்கார்டிங்ஸ் ரெண்டைக்கு போட்டிருக்கேன். இதில் போய் திருப்பி பாருங்க. ஏன்டா விளங்குது இல்லை கொஞ்சம் பேருக்கு. சரியா? அப்ப இந்த நாக தகடு வேண்டாம் என்று விட்ட இலத்திரனை வேண்ட ஆளை சொல்றது H+. அப்ப H+ இங்க என்ன செய்யுது? தாழ்த்தப்படுது. H+. அப்போ ஒட்சியேட்டம்டா என்ன? இலத்திரனை விடுவிக்கிறது. தாழ்த்தல்ண்டா என்ன? வேண்டாம் என்று விட்ட இலத்திரனை வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டா தாழ்த்தல். ஓடுங்க ஓடுங்கன்னு கலைச்சி விட்டா ஒட்சியேட்டான், வெளிக்கிட்டு ஓடுவார். வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு உள்ளுக்குள்ள வச்சிருந்தால் தாழ்த்தல். ரைட். சொல்ற ரெண்டு இதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 1.08. அது உங்களுக்கு தேவையில்லை. ரைட். ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப இன்னைக்கு எல்லாரும் நல்லா கிளியரா விளங்கப்படுத்தியாச்சு. என்ன விஷயம் இது கிளியர்? இன்றைக்கு வோல்டா கலம் அல்லது எளிய மின்கலம் கிளியர். சரியா? வோல்டா கலம் அல்லது எளிய மின்கலம் தண்ணியா ரெண்டாவது. இன்றைக்கு நான் மின் பகுப்பு மின் முலாமல கொண்டு வர மாட்டேன். ஏன்னா எல்லாம் குழப்பம். ரைட். அதே மாதிரி. ரைட். சரி. அப்ப பரீட்சை நம்பரை போடுங்கிற கண்ணு விரைவா. ரைட். அப்ப முதலாவது கேள்வி போடுங்க. சிறுகுடல் எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியது? சிறுகுடல் ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியது. சிறுகுடல் ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியது. இரண்டாவது, ஒருபோதும் களைப்படையாத தசை எது? ஒருபோதும் களைப்படையாத தசை எது? தனிக்கரு கொண்ட தசைகள் யாவை? மூன்றாவது. தனிக்கரு கொண்ட தசைகள் யாவை? கலச்சுவாசம் நடைபெறும் கலப்புண்ணங்கம் எது? ஒளித்தொகுப்பு நடைபெறும் கலப்புண்ணங்கம் எது? ஒளித்தொகுப்பு நடைபெறும் கலப்புண்ணங்கம் எது? ஆறாவது, வெப்பத்தை அளவிடும் அலகு யாது? வெப்பத்தை அளவிடும் அலகு யாது? வேக மாற்று வீதம் எவ்வாறு அழைக்கப்படும்? வேக மாற்று வீதம் எவ்வாறு அழைக்கப்படும்? சூரியனிலிருந்து வெப்பம் இடமாற்றப்படும் முறை யாது? உந்தத்தின் அலகு யாது? நீரேற்றமுள்ள மறையேற்றமுள்ள உபதுணிக்கைகளை முறையே தருக. நீரேற்றமுள்ள மறையேற்றமுள்ள துணிக்கைகளை முறையே தருக. 10வது கேள்வி.
பூகோள வெப்பமுறலில் பங்களிப்பு செய்யும் முக்கியமான வாயு. பூகோள வெப்பமுறலில் பங்களிப்பு செய்யும் முக்கியமான வாயு. 12வது நட்போசனையாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யும் அயன்கள். நட்போசனையாக்கத்திற்கு பங்களிப்பு செய்யும் அயன்கள். 13வது ஆர்சனிக்கு சூழலுக்கு எவ்வாறு விடுவிக்கப்படுகிறது? ஆர்சனிக்கு சூழலுக்கு எவ்வாறு விடுவிக்கப்படுகிறது? வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம் எது? வித்துக்களை 14வது வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம் எது? வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரம் ஒன்று. வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரம். மனித பெண்ணில் கருக்கட்டல் நிகழும் இடம் யாது? பதினேழாவது ஒளி இரசாயன தூமத்தை உண்டாக்கும் சேர்வை. ஒளி இரசாயன தூமத்தை உண்டாக்கும் சேர்வை யாது? உமிழ்நீரில் காணப்படும் நொதியம். 18வது உமிழ்நீரில் காணப்படும் நொதியம் யாது? பத்தொன்பதாவது வெண் அமிலங்கள் 2 தருக. இருபதாவது அரச நீரில் காணப்படும் அமிலங்கள் யாவை? அரச நீரில் காணப்படும் அமிலங்கள் யாவை? இருபத்தி மின் மோட்டரின் இயக்கம் எவ்விதியுடன் தொடர்புடையது? மின் மோட்டரின் இயக்கம் எவ்விதியுடன் தொடர்புடையது? எண்ணெய் எதன் மூலம் இனம்பெறுகிறது? எண்ணெய் வித்து எதன் மூலம் இனம்பெறுகிறது? இருபத்தி மூன்றாவது நீரால் மகரந்த சேர்க்கை அடையும் தாவரம். இருபத்தி நாலாவது எல்பி வாயுவின் கூறுகள் யாவை? இருபத்தஞ்சு பொட்டாசியத்தில் உள்ள இலத்திரன்கள் எத்தனை? பொட்டாசியத்தில் உள்ள இலத்திரன்கள் எத்தனை? ரைட். சிவப்பு பேனை எடுங்க.
கெவின் போல்ல வீடியோ, டினுசன் வீடியோ பண்ணா மார்க்ஸ் கேட்க மாட்டேன். சரியா? உங்களுக்குரிய அங்கீகாரம் தர்றதுக்காண்டி தான் சொல்றத கேட்கவா. சரியா? நீங்க திருத்துறது எனக்கு தெரியவா. அல்லாட்டி நான் உங்களை மதிப்பீடு செய்யலாது. ரைட். அதுல ஒன்றும் வெக்கப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ரைட். முதலாவது கேள்வி. ரைட். திருத்தி கொண்டு போங்க. அங்கம் சிறுகுடல் என்ன ஒழுங்காய் மட்டம் கேட்டேன். அங்கம் இதயம் எந்த ஒழுங்காய் மட்டம் வந்தது, இப்ப மாத்திருக்கேன் சிறுகுடல். ரைட். இரண்டாவது இதய தசை, மூன்றாவது இதய தசை மலமளப்பு தசை. தனிக்கொரு கண்ட தசைகள் ரெண்டு இருக்கு. ஒன்று இதய தசை, அடுத்தது மலமளப்பு தசை. அடுத்தது நாலாவது வந்து இளைமணி, அஞ்சாவது பச்சொரு மணி, ஆறாவது ஜூல். கேபிட்டல் ஜே போட்டா சரி. ஏழாவது ஆறுமுடுகள், எட்டாவது கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல், ஒன்பதாவது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. பத்தாவது புரோத்திரன் இலத்திரன். 11 கார்பனீர் ஆக்சைடு. 12 நைட்ரேட்டு பொசுபேட்டு. நைட்ரேட் NO3- PO4 -. 13 ஒளிகாலம் இருவாயி அல்லது LED. 14 சைக்கஸ் அல்லது மடுப்பன பைனஸ். ஏதாவது ஒன்று இருந்தா சரி. 15 மார்க்காந்தியா, போகனேட்டம், நெஃப்ரோலெபிஸ். ஏதாவது ஒன்று. 16 பலோப்பியன் குழாய். 17 NO2 ஒளி ரசாயன தூமம் NO2. 18 அமிலேசு. 19 HNO3 H2SO4. HNO3 H2SO4 HCl. 20 அரச நீர்ல இருக்கிறது HNO3 HCl. அரச நீர்ல இருக்கிறது HNO3 HCl. 21 பிளமிங்கின் இடக்கை விதி. 22 காற்று. 23 வேலிஸ்னேரியா. 24 புரோப்பேன் பியூட்டேன். 25 19. ரைட். 100க்கு 100 இருக்கா? விரைவா சொல்லணும். 100க்கு 100 இருக்கா? 90க்கு மேல வையத்துங்க. அப்ப 90க்கு மேல. 90ம் 90க்கு மேலே. கபீசனன் எத்தனை மார்க்ஸ்? கபீசனன் 96. 96. எது பிள்ளை? மின் மோட்டார் என்ன மின் மோட்டார் இயங்குது. அப்ப ஈனாண்டா இயக்கம் இடக்கை விதி. அடுத்தது என்ன பிள்ளை? அதுதான் சார் பிள்ளை. ஒன்றுதான் பிள்ளை. அது சின்ன விஷயம். சரியா? மின் மோட்டார் இயங்குறது இடக்கை விதி. சரி, வெரி குட். 96. ரைட். வேற மதுசாம் மிச்சாக சொல்லுங்க. மார்க்ஸ் எழுபதுமா? 92 சார். 92. என்னென்ன பிள்ளை வந்தது? மின் மோட்டார் இயங்குறது என்ன? மற்றது வந்து ஒளி ரசாயன தூவம். அது NO2. அதுன்னு சொல்லி தந்த எல்லாம் ஒன்றும் நான் புதுசா போடலையா. எல்லாம் வகுப்புல கதைச்ச கேள்வி. ரைட், குட். 92. வேற
அடுத்த ஆள் யாரு? சரி, மிச்சாக்கள் என்ன? ரைட், ஓகே. இதில் கொண்டு போய் திருப்பி படிங்க. இனி இந்த ரெக்கார்டிங் போடுறேன், இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி நீ போடுவேன். என்ன முறை கை வத்தி இருக்கு 3 பேர்? அபிநயா எத்தனை மார்க்ஸ் அபிநயா? 92. என்னென்ன பிள்ளை? அந்த வித்துக்களை தோற்றுவிக்காத வித்துக்களை தோற்றிக்கா சாவரம், மார்க்காந்தியா, போகனேட்டம், நெப்ரோலபிஸ். மற்றது சல்வினியா வராங்க சார். சல்வினியா வரும், சல்வினியா ரைனேரியா வரும். மற்றது பிளம்பிங், அந்த மோட்டார். ரைட், ஓகே. அது இடக்க விதியா? சரி, அது நான் உங்களுக்கு இன்னும் படிப்பிக்கல, உங்களுக்கு படிப்பிக்கல. ரைட், சரி. அப்ப கட்டிக்காரு. அப்ப வெரி குட். உங்களுக்கு 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏனையவர்களும் அந்த இலக்கு நோக்கி பயணிக்கவ சொல்றேனா? தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருந்த கூலி தரும். அப்ப உங்களோட முயற்சி தான் உங்களை வெற்றியின் பாதையில நகர்த்தும். ஆகவே தொடர்ந்து கற்பது கைவிடு. ரைட், மீண்டும் சந்திப்போம். Thank you. ரைட்.